Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. கடந்த 13ஆம் தேதி நாட்டில் பெய்த அடைமழை மத்திய மலைநாட்டிற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அங்கு ஏற்பட்ட வெள்ளம் சில உண்மைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 13ஆம் தேதி ஹட்டன் நகரின் பல பிரதேசங்களில் எமது கேமராக்கள் உள்வாங்கிய காட்சிகளை இவை. டிக்கோயா ஆறு பெருக்கெடுத்தமையினால் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கின. இந்த எதிர்பாராத வெள்ளத்தில் சிக்கி பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அத்துடன் உடைமைகள் பலவற்றிற்கும் சேதம் ஏற்பட்டது. இந்த ஆற்றை அகலப்படுத்துமாறு தாம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் பலன் கிடைக்கவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். 74 வந்துச்சு. வந்த அச்சு வந்து தான் இந்த நம்ம முன்னாடி வீட்டில் இருக்கு அந்த அச்சு. அதுக்கு பிறகு அந்த டைம்ல எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. ஏன்னா நாங்கள் இதுல 4வது பரம்பரை இருக்கோம். பிரதேச அரசியல்வாதிகளின் அனுசரணையுடன் டெக்கோயா ஆற்றுக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்கள் வெள்ளம் ஏற்படுவதற்கான மற்றும் ஒரு காரணம் என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது நடுவில் கொஞ்சம் தண்ணி வரும், ஆனால் கொஞ்சம் வந்துட்டு போயிருந்தோம். கூரை வரைக்கும் தண்ணி வந்து ஒன்றும் செஞ்சுக்கலாம் போயிருச்சு. කපලා ඒ පැත්ත ඔක්කොම ගොඩ කරගෙන තියෙනවා. අනාසිරි මාත්‍ය ගඟට ඔප්පු දිනවා. ගඟට අපිට මේ වලට ඔප්පු නැහැ. ගඟ වහලා ඔප්පු දිනවා. இது தொடர்பில் நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்திரியிடம் நாம் வினவினோம். இந்த சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த குடியிருப்புகளில் மக்கள் குடியேற முடியாத நிலை உள்ளது. ஆகவே இதுக்கு உரிய அரசியல்வாதிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுக்கு வேற ஒன்றுமே நாங்கள் கேட்கல. எங்களுக்கு இந்த வீடை கட்டக்கூடிய ஒரு இது ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.